ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 உடைய பிரம்ம பற்றி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல இன்னைக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா குமாரோடைய அப்பத்தாவும் குமாரும் வீட்டு வாசலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பத்தா சொல்கிறாங்க குமார் கிட்ட, நீ வெளியில் வந்ததுக்கு காரணம் முழு காரணம் பார்த்தீங்கன்னா அரசியோட அப்பா கிடையாது, அரசி மட்டும்தான் முழு காரணம். நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அரசியோட அப்பா சொன்னார், நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்றதுக்காக தான் வந்து அரசி அப்படி பண்ணா, உன்னை மன்னிச்சு வந்து இந்த முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு குமார் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அப்பத்தா கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து அரசியோட சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அப்பத்தா சொல்கிறாங்க, ஏன்டா இப்போ தாண்டா நீ திருந்திட்டேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே வந்து என்னடா பழைய குடி கதவு திறக்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு குமார் சொல்கிறாரு, அவளை பழி வாங்குவோ இல்லை வந்து அள வைக்கவோ நான் வந்து கேட்கல அப்பத்தா, நான் வந்து அவன் மேலே வச்சிருக்கிற பாசமான அன்புனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பத்தா சொல்கிறாங்க, இதோ பாரு, இதே கேள்வியை அந்த தப்பித்தவரி கூட அந்த புள்ள அரசிக்கிட்ட வந்து நீ கேட்டுறத செருப்பு கழட்டி உன்னை வந்து அடிச்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குமார் சொல்கிறாரு அழுதுகிட்டே வந்து, குற்ற நினச்சி வந்து எனக்கு கொள்ளுது அப்பத்தா, நான் பண்ண தப்புக்கு வந்து ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். அவளை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும், சந்தோஷமாக பார்க்கணும், மரியாதையாக நடத்தணும் எனக்கு தோணுது அப்பத்தா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும் கேட்குறாரு. ஸோ குமாரோடைய இந்த மாற்றம் உண்மையாலுமே வந்து அரசுக்கு எப்போ வந்து தெரிய வருதுன்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்த எபிசோட நம்ம பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.